சுஜாதா அவர்கள் எழுதிய துப்பறியும் நாவல் யவனிகா, எ டிஃபரண்ட் கிரைம் நாவல். கணேஷ் வசந்த் தோன்றும் நாவல். கேட்கலாமா? பகுதி 1. அத்தியாயம் 1. புதிய வண்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லியும் வசந்த் பிடிவாதமாக லோன் எடுத்து வாங்கி அதை வாசலில் கொண்டு நிறுத்தியதில் கணேஷுக்கு கடும் கோபம். எத்தனை பெரிய வண்டி எதுக்குடா? ஏறத்தாழ ஓனிக்ஸ் லாரி மாதிரி இருக்கு. பாஸ், கேஸ் காகிதங்களுக்கு ஜன்னல இடம் போறல. சில சமயம் 2 பேரும் கதவுக்கு வெளியில பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கு. அப்பால கட்சிக்காரங்களை ஆட்டோல வர சொன்னா வக்கீல மாத்திடுவாங்க. எனக்கு என்னவோ டிவியில மகனோட அமிதாப் வர்ற விளம்பரத்தை பார்த்து வாங்கிட்டேன்னு தோணுது. எஃப்டிவில அமிதாப் வர்றாரா என்ன பாஸ்? இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஜெர்க்கு விடுறதுக்கா என்று கேட்டான் கணேஷ். பரவாயில்ல பாஸ், தமிழ் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்க. சவகாசம் அப்படிறா பாஸ்? அருள்மிகு வக்கர காளிமாதா இன்ஜினியரிங் காலேஜ் மஃபசல் பொண்ணுங்க கூட வேன்ல ஏற மாட்டாங்க. ஒரு மாட்டிஸ், சாண்ட்ரோ அல்லது அதமபட்சம் யமாஹாவுக்கு தான் வர்றாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா ஆயிட்டாங்க பாஸ். பார்க் பண்ணவே இடம் இல்லடா. இத்தனை பெரிய வண்டி பெட்ரோல் விக்கிற விலையில. டீசல் பாஸ், 1 லிட்டர்ல செங்கல்பட்டு வர போகலைன்னா வலது கைய கலட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு சேல்ஸ்மேன். அத்தனை எக்கனாமிக்கல். ஜப்பான் இறக்குமதி. அப்படியே பூ கணக்கா ரெமி மார்டின் உள்ள போற மாதிரி போகுது. டேய், மறுபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சாஸ்திரத்துக்கு 1/4 இன்ச்சு பாஸ். அதுவும் எப்பவாவது தான். திருவள்ளுவர் தினம், அம்பேத்கர் தினம், ராமானுஜர் திரு நட்சத்திரம்னு. என்ன பிக்கப் பாருங்க பாஸ். எத்தனைடா கொடுத்த? இப்பெல்லாம் காசு கொடுக்க வேண்டாம் பாஸ், கையெழுத்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ம வரைக்கும் தவணை கட்டணும். ஆனா அடுத்த நிமிஷம் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க பாஸ். அதுவும் கணேஷ் கையெழுத்துனா. ஒரு தவணை கட்டி இருக்குல்ல? ஹவுது. மத்தத 100 இன்ஸ்டால்மெண்ட்ல தத்தி தத்தி கட்டிடலாம் பாஸ். அப்ப நம்பிக்கை இருக்குடா. தவணை கட்டாட்டி வேனை ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்கல்ல பாஸ். நம்ம மாதாந்திர வருமானம் 5 இலக்கம். இந்த மாதிரி கொஞ்சம் செலவழிச்சாதான் டாக்ஸ் பெனிஃபிட் வாங்கலாம். அடிக்கடி இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஞாபகம் இருக்குல்ல? சும்மா சொல்லக்கூடாது. வேன் அருமையாக இருந்தது. சுட்ட செங்கல் நிறம். முன் பின் பகுதிகளுக்கு தனித்தனி ஏசி. சீட்டுகள் பவ் பவ் என்று இருந்தன. முதுகு கண்ணாடிக்கு கூட வைபர். வசந்த் உள்ளே ஜிலிஜிலா பெல்லாம் பண்ணி 1000 வாட்ஸ் சவுண்ட் சிஸ்டம் வைத்து சிடி பிளேயர் வைத்து ஜெனிஃபர் லோபஸை அலறவிட்டான். என்னவோ ஹாங்காங், சிங்கப்பூர் அலங்கார குஞ்சல சஞ்சலங்கள், மேல்நாட்டு வாசனை. ரிவர்ஸ் கியர் போடும்போது சிநேகிதனே பாட்டு. சுயம்பரத்திற்கு போகும் பஞ்ச கல்யாணி குதிரை போல் நின்றது அது. அதை பார்த்து கணேஷ் பிரமித்தான். என்னடா அது? காரா, சின்ன வீடா? பாஸ், இருக்க போறது 3 வருஷம். ஏண்டா, அதுக்கப்புறம் சாவ போறியா? இல்ல பாஸ், காரை மாத்த போறேன். வெங்கட்ராமன் அண்ட் வெங்கட்ராமன்ல 6 மாசத்துக்கு ஒரு புது கார் மாத்துறாங்க. ஐடி அட்வான்டேஜ் இருக்கு பாஸ். அப்துல் ஜாஃபர் கேஸ் ஒன்னு ஜெயிச்சு கொடுத்தமே. பர்மா பஜார்ல திருட்டு விசிடி அரெஸ்ட் பண்ணியதையெல்லாம் பக்தி படங்கள்னு ரிலீஸ் வாங்கி கொடுத்தமே. ஆமா, எவிடன்ஸ் பத்தலன்னு விட்டுட்டாங்க. ஜெயிச்ச சந்தோஷத்துல பாய் கடையே ஒண்ணு தின்னுட்டாரு. குட்டியா ஒரு டிவி கூட வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். நிறைய ஷகிலா படங்கள் விசிடி வச்சிருக்கார். நல்ல பிரிண்ட் பாஸ். உன்ன மாதிரி ஆளுங்க தான் இண்டஸ்ட்ரியையே நாசம் பண்றீங்கடா. தியேட்டர்ல காட்ட மாட்டாங்களே. இன்னமும் பிளாஸ்டிக் பிரிக்காத இருக்கைகளில் வீற்றார்கள். வசந்த் ஜன்னல் கண்ணாடியை இயக்க அது சுவாசித்தது. காருக்குள் பச்சை ஒளி பரவியது. பின்சீட்டில் எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் கேட்டு திரும்பினான் கணேஷ். மிஸ்டர் கணேஷ், உங்க கூட பேசணும். சாரி, உங்க வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்னுட்டாரு. வேற வழி தெரியல, அதான் காருக்குள்ள ஏறி என்றாள். திஸ் இஸ் கால்ட் ட்ரெஸ் பாஸ் என்றான் வசந்த். அப்படின்னா? அத்துமீறல். இதுக்கு அபராதம், ஜெயில் வாசம் எல்லாம் உண்டு. வழி திங்கிறது கன்ஃபார்ம். ஐபிசி செக்ஷன் 441. கணேஷ், நான் உங்க கூட பேசணும் கணேஷ்.
பேசுங்க. நேரமாகுமே. பாஸ், வெங்கடாச்சாரிக்கு 11க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கோம். மிஸ், வாட் யுவர் நேம் இஸ்? நீங்க சாயங்காலம் வாங்க 3 மணிக்கு. அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஏன்? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க. கணேஷ் அந்த பெண்ணை பார்த்தான். வசந்த் ஏன் அவ்வளவு சுவாரஸ்யம் காட்டவில்லை என்பது புரிந்தது. மிகுந்த கற்பனை ஒத்துழைப்புடன் பார்த்தால்தான் அவள் அழகாக இருப்பாள் என்று தோன்றியது. ஏறக்குறைய பையன் போல இருந்தான். சாரி, இருந்தாள். வரிசையை திருத்தும் முயற்சியில் பற்களில் பிரேசஸ் போட்டிருந்தாள். அதனால் சிரிக்க மறுத்தாள். கையில் K.A. நீலகண்டர் சாஸ்திரியின் சோலாஸ் புத்தகம் வைத்திருந்தாள். ஏறக்குறைய திராவிட கழக ரேஞ்சுக்கு கருப்பு சட்டை அணிந்திருந்தாள். மேக்கப் இல்லை. நேரமாயிருச்சு பாஸ். போலீஸ் எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க என்று கேட்டான் கணேஷ். அவனுக்கு கிளையண்ட் இஸ் எ கிளையண்ட். யவனிகாவுக்காக. உங்க பேரா? என் பேர் கௌரி. நினைச்சேன். யவனிகாங்கிறது உங்க தங்கையா? அவள் பொறுமை இழந்து, கணேஷ், அது ஒரு பெரிய கதை. டைம் கொடுத்தீங்கன்னா விவரமா சொல்றேன். இத்தனை டிராபிக் மத்தியில என் கதையை சொல்றதுக்கு தயக்கமா இருக்குது. அதுவும் இவர் என்ன முறைச்சு பாக்குற போது எனக்கு பேச்சு அடைச்சு போகுது. பிளீஸ் பிளீஸ் கணேஷ். அவள் கண்களில் பயம் இருந்ததை கணேஷ் உணர்ந்தான். பாஸ், we are getting very very late. ஏங்க, இறங்குங்க வண்டியை விட்டு. என்ன அடாவடித்தனமா இருக்குது? கணேஷ் சொன்னான். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கூட வாங்க. நாங்க GN செட்டி ரோடு வரைக்கும் ஒரு கேஸ் விஷயமா போறோம். தேங்க்ஸ் என்று அழுந்தி சீட்டில் உட்கார்ந்தாள். பாஸ், டேய் ஓட்ரா புது வண்டிய. வசந்த் தன் கோபத்தை காட்டி விருட்டென்று புறப்பட்டான். முன் சீட்டில் அவள் மூக்கு மோதி கண்ணாடி கலன்று விழுந்தது. கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க என்றாள். அதற்கு வசந்த், இதுதான் ஸ்லோ. நான் ஃபாஸ்டா ஓட்டுனா ரோடுல 1/4 மணிக்கு டயர் எரியற வாசம் வரும். போறப்ப என் கேஸ் என்னன்னு சொல்லட்டுமா? பாருங்க பாஸ், நேரம் 28 கேரட் பொண்ணு மாதிரி. கிடைக்கிற சந்துல நான் 3 மேட்டர் பிரீஃபிங் பண்ணி ஆகணும். கம்முன்னு வந்தீங்கன்னா திரும்ப போறப்ப உங்க கேஸ சொல்லலாம். என்ன என்றான் அவளை பார்த்து. சரி என்றாள் மெல்ல. கார் டீசல் என்றாலும் மௌனமாகவே ஜப்பானுக்கு நன்றியுடன் சென்றது. திஸ் கார் இஸ் பியூட்டிஃபுல். எங்க வாங்குனீங்க என்று அவள் கேட்டாள். திருவல்லிக்கேணி கோயில்ல. பேசாம வர்றீங்களா? கடுப்புடன் வசந்த் சொன்னான். அண்ணா மேம்பாலத்தின் கீழ் கதீட்ரல் சாலையில் இருந்து இடது பக்கம் திரும்பி சரேல் என வலது பக்கம் திரும்பினான் வசந்த். இந்த வழியாவா போறீங்க என்றாள் அவள். பாருங்க, எனக்கு சென்னை சாலைகள் இடது உள்ளங்கை மாதிரி அத்துப்படி. இந்த அண்டர்பாஸ் வழியாதான் GN செட்டி ரோட்ல நுழைய முடியும். அது சரிதான். ஆனா இந்த கார் அதுக்குள்ள நுழையுமான்னு. ஏன் நுழையாது என அவன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த கார் மேம்பாலத்தின் அடிப்பாதையில் நுழைந்து உயரம் போதாமல் அதன் கேரியர் கூரையை சிராய்த்து ரக் என்ற அமானுஷ்ய சத்தம் வந்து மாட்டிக்கொண்டு இன்ஜின் அணைந்து பரிதாபமாக நின்றது. ஷிட் என்று ஸ்டீரிங்கை கைகளால் மோதினான் வசந்த். என்னடாச்சு? ஏன் நின்னு போச்சு? பாஸ், நான் ஜென்ன ஓட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டேன். அதற்கு கௌரி, அதான் நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள என்றாள். பாருங்க, சொல்றத முன்னாலேயே சொல்லி இருக்கணும். பஞ்சதந்திர குரங்கு மாதிரி மாட்டினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. அப்பவே சொன்னனே. இனிமேலும் வெறுப்பேத்தாதீங்க. புத்தம் புது காரு போச்சு. இப்ப என்ன பண்றது? என்னப்பா, காரு சிக்கிக்கிச்சா? பார்த்து வரக்கூடாதா? வண்டி பூச்சா என்று போகிற வருகிற ஆட்டோக்கள் எல்லாம் விசாரிக்க, பாஸ், இந்த இடத்தை விட்டு 2 நிமிஷத்துல நாம விலகலன்னா அனுதாபத்தாலேயே கொன்னுடுவாங்க. மேல்பாகம் நசுங்கி சரியானபடி மாட்டிக்கொண்டிருந்தது. எப்படி அதை வெளியெடுக்கிறது என்றான் சுற்றும் முற்றும் வந்து. கணேஷ் கவலைப்படாமல் எ பியூட்டிஃபுல் மைண்ட் படித்துக் கொண்டிருந்தான். கேரேஜுக்கு போன் பண்ணி யாரையாவது வரவல்லடா என்றான் புத்தகத்தில் இருந்து கண்களை எடுக்காமல். ஒரு ஐடியா சொல்லட்டுமானா என்று கேட்டாள் கௌரி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா என்று அதட்டினான் வசந்த். இத இப்ப ஓட்டினா ஊரை முழுக்க தனியா வந்துரும். அப்புறம் மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு தான் பயன்படும். பியூட்டிஃபுல் கார்னு வாய வெச்சப்பவே தோணிச்சு ஏதாவது விபரீதமாகும்னு. நான் ஓட்ட சொல்லல, வேற ஐடியா. என்ன ஐடியா என்று கேட்டான் கணேஷ்.
சக்கரங்கள்ல கொஞ்சம் காத்த குறைச்சிட்டா 1 இன்ச் உயரம் குறையுமே. கணேஷ் யோசிச்சு பிரில்லியன்ட் என்று பாராட்டினான். அதற்கு வசந்த், இதை நான் அப்பவே யோசிச்சேன் என்று சொன்னான். அவள் கொடுத்த யோசனையின்படி கொஞ்சம் காற்றை இறக்கியதும் வேனை விடுவிக்க முடிந்தது. பக்கத்துல பெட்ரோல் பங்க்ல காத்து போட்டுக்கலாம் என்றாள். தெரியும், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை என்றான் வசந்த். கணேஷ் அவளை நேராக பார்த்தான். பின், வசந்த், திஸ் கேர்ள் இஸ் வெரி ஸ்மார்ட். லேட்டரல் திங்கிங் இருக்கு இவளுக்கு. வசந்துக்கு என்ன பிடிக்கல, நான் அழகா இல்ல என்றாள். அவள் கண்களில் நீர் தெரிந்தது. மை காட், நெஞ்சு நக்கல்ஸ். மிஸ் கௌரி, எனக்கு உங்களை பிடிக்கிறது. புரியலன்னா விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு மெக்சிகோ செலவக்காரி ஜோக் தெரியுமா? ஓ, தெரியுமே. 3வது ஜென்டில்மேன் தென் பேரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போகட்டும்னு தானே. ஆள விடுங்க. வண்டி மெல்ல சென்று கொண்டிருந்தது. சிக்னலில் வழிபோக்கர்கள், புது காரு பாரு, ஏவாத்தியாரே நொறுங்கிருச்சு என்று கேட்க, அதற்கு வசந்த், வேண்டுதல் தலைவா என்று பதில் சொன்னான். கணேஷ், நாம போறது என்னடா கேசு, சட்டுன்னு சொல்லு பார்க்கலாம் என்றான். 3.5 லட்சம் கேக்குறாங்க பாஸ். ஓ, அந்த சினிமா கம்பெனியா? நீ என்ன சொன்ன? 25,000க்கு செட்டில் பண்ணிடலாம்னு. அதுவே டிவி அறிவிப்பாளர் சொல்றாப்ல பகல் கொள்ளதான். கோர்ட்டுக்கு போனா 1 பைசா கிடைக்காது. கிடைச்சாலும் அப்பீல் பண்ணிய தள்ளிடுவோம்னு. மான பிரச்சனையா? தமிழ் சினிமாவுல யாருடைய மானமும் 3.5 லட்சம் போராதுன்னு. பாத்துடலாங்கிறார் ஐயங்கார். தீவிர ஹிந்துத்துவா. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆக மாட்டாங்களா? மாட்டாங்களாம் பாஸ். லா பாயிண்ட் அவுத்து விடு பார்க்கலாம். கௌரி அவர்கள் இருவரையும் பெரிய விழிகளுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். கணேசுக்கு கண்களால் மாலை போட்டுக்கொண்டு தாடையை முன் சீட்டின் பிற்பகுதியில் வைத்துக் கொண்டு டெண்டுல்கரை பார்க்கும் சிறுவன் போல. பிலிம் கம்பெனி பெரிய கம்பெனி தான். லீகல் அட்வைசர் வரதாச்சாரி. கான்ட்ராக்ட் எல்லாம் பக்காவா போட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட்ல டைம் பார் இருக்கா? அதுதான் கொஞ்சம் குழப்படியா இருக்கு. 3.5 லட்சமே குறைச்சல், ஒரு 30 லட்சம் நஷ்டங்கிறார். முட்டாளக்கடி. வேணும்னா 26 கொடுக்கிறோம்னு. லட்சமா? நீங்க வேற பாஸ். 1000. பிரசிடென்ட் இருக்கா? ஹாலிவுட்ல ஏதாவது இருக்குமே. அங்க எல்லாமே பே அண்ட் பிளே தான். அவளுடைய வக்கீல் வாதம் ரெடியா தான் இருந்தேன். அவங்க பயன்படுத்தலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? தமிழ் பேசுவாளா? என்ன பாஸ் கேள்வி? தமிழ் சினிமால தமிழ் பேசுற கதாநாயகிங்க யாராவது உண்டா? சில வேளையில கேனத்தனமா கேக்குறீங்க. டேய், நான் சினிமாவே பாக்குறது இல்லடா. கோடம்பாக்கத்தோட தேசிய மொழி தெலுங்கு பாஸ். தேசிய உணவு பான் பராக். நீங்க எந்த நடிகை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் கௌரி. தமிழ்ல தேஜோமயி சௌத்ரி, மலையாளத்துல ஓமனக்குட்டி, தெலுங்குல ஜெய கல்பனா. ஐ திங்க் ஷீ இஸ் எ பெங்காலி. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுறா. அவள் கண்கள் பிலால் கடை சாசர் அளவுக்கு விரிந்தன. உங்களுக்கு தேஜுவ தெரியுமா? அவங்க தான் என் கிளையண்ட். தேங்காய் பத்தை கிடைத்த எலியை போல ஒரு சத்தம் எழுப்பினாள். என்னாச்சு? ஐ எம் த்ரில்டு. நாம தேஜுவை சந்திக்க போறோமா? இல்ல, அவங்களோட வக்கீல. எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது என்றான் வசந்த். அவள் முகம் விழுந்தது. ஒரு கால் பார்த்தா அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி தர்றீங்களா? நிச்சயமா, அதானே எங்க வேலை என்று அழுத்து கொண்டான் வசந்த். GN ஷெட்டி ரோட்டில் இருந்து விலகி அரை வட்ட மைதான சந்தில் அட்வொகேட் அண்ட் நோட்டரி பப்ளிக் என்று போட்டிருந்த ஒரு வீட்டின் முன் வசந்த் மண்டை நசுங்கிய அந்த புதிய வண்டியை நிறுத்தினான். வேதாந்தாச்சாரி, வெங்கடாச்சாரி இருவருமே இருந்தார்கள். வேதாந்தாச்சாரி கிரியேட்டிவ் பிலிம்ஸ் கம்பெனியின் வக்கீல். அவர்கள் கொடுத்த அட்வான்ஸை திரும்ப கேட்கிறார்கள். வெங்கடாச்சாரி நடிகையின் வக்கீல். கால் ஷீட் கொடுத்தாயிற்று, நீங்கள் பயன்படுத்தாததற்கு நான் பொறுப்பல்ல என்பது அவர் வாதம். கோர்ட்டில் வாதாட கணேஷை கேட்டிருக்கிறார். கணேஷ், என்ன இப்படி லொள்ளு பண்றீங்க? 25,000? ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் எத்தனை தெரியுமா? ஆமா, இது யாரு புதுசு? ஜூனியரா? வருங்கால கிளையண்ட். பேரு மண்டோதரி. சாரி, கௌரி. இவங்க கிட்ட ஏமா வந்தீங்க? 2 பேரும் மொடா முழுங்கியாச்சே. வேதாந்தாச்சாரி, அநியாயம். ஏன்பா 3.5 கோடி கொடுத்து சினிமா எடுக்கிறீங்க,
3,50,000 சுண்டக்கா. என் கிளையண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். எவ்வளவு தெரியுமா? வேற எங்கேயாவது நடிச்சு காசு வாங்கியிருந்தா கூட நீங்க கேட்கலாம். சார், நான் உங்களை பார்க்க முடியுமா என்றாள் மெல்ல கௌரி. முடியுமே, இங்கதான் இருக்காங்க. இல்லை நாங்களே. வக்கீல் வீட்டுக்கு சினிமா நடிகைங்க வந்ததா சரித்திரமே இல்ல. அதான் சொன்னேன் என்றான் வசந்த். அது ஒரு மாதிரிப்பா. ஒரு பெரிய பாம்பே ஸ்டாரோட முடிச்சு போட்டு நிருபர்கள் துரத்துறாங்கன்னு இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வந்திருக்கா. பாக்குறியா? அப்படியே உருகி போயிடுவ. தட் கேர்ள் இஸ் அ டிலைட். சொத்தையும் எழுதி வச்சிருவ. கணேசா, 2 பேருக்கு வேண்டாம். இன் பிரின்சிபிள் 1,00,000 திருப்பி தந்துட சொல்லு. ஜட்ஜு கிட்ட சொல்லி வித்ட்ரா வாங்கிடுறேன். 25,000க்கு மேல ஒரு பைசா பேராது சார். என்னடா அடிமாட்டு விலைக்கு கேக்குற? உனக்கு எவ்வளவு இதுல? 25,000. முழு பணத்தையும் கொடுத்துருங்க வக்கீல் சார் என்று குரல் கேட்டு நிமிர்ந்த போது அந்த பெண் தேவதை போல மெல்ல இறங்கி வந்தாள். அத்தியாயம் 2. மனோரஞ்சிதம் என்று ஒரு வாசனை பூ உள்ளது. கணேசை கேட்டால் அதன் பாட்டனி பெயரையும் சொல்லுவான். என்ன வாசனையை நினைத்து கொண்டாலும் அந்த பூ அந்த வாசனை தரும் என்பார்கள். வசந்த் இது உட்டாலக்கடி என்று சொல்கிறான். ஆனால் மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்த தேஜோமயி சௌத்ரி யார் போல் இருக்கிறாள் என்று நினைத்தாலும் அவள் போலவே இருந்தாள். சரோஜா தேவி, வைஜெயந்தி மாலா, மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா, ஐஸ்வர்யா ராய், கரீனா கபூர் வரை எல்லார் சாயலும் இருந்தது. வா தேஜு என்றார் வெங்கடாச்சாரி. இதுதான் லாயர் கணேஷ். கணேஷ், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் என்றால் வேற்றுமை உறுப்புகளை பற்றி கவலையே படாமல். சாரி, தமிழ் கொச்ச பேசுவேன் என்றாள். சோஃபாவுக்கு வலிக்கும் போல அவள் உட்கார்ந்தாள். தமிழ் பேசுறீங்களே, அதுவே தமிழன்னை செய்த பாக்கியங்க. மணிய முழுங்கின குயில முழுங்கினாப்புல என்றான் வசந்த். புரியல, மஜாக் பண்றீங்களா? கோடம்பாக்கம் வந்துட்டீங்கல்ல, 1 வருஷத்துல எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அவள் விழித்தாள். கொஞ்சம் தீரை தீரை பேசுங்க. ஆனா நீங்க சொல்றது மாதிரி இன்னும் 2 படத்துல ஓன் வாய்ஸ் டப்பிங்னு டைரக்டர் விஜய் சொல்லி இருக்காரு. அவள் மாடிப்படி இறங்கினது முதல் அவள் மீது இருந்த பார்வையை வசந்த் அகற்றவில்லை. கண் கொட்ட கூட மறந்திருந்தான். அவன் முகத்தில் முட்டை போட போகும் கோழி போல அல்லது கவிதை எழுத போகும் வேலையில்லாத பட்டதாரி போல ஒருவித அவஸ்தை தெரிந்தது. அந்த பெண் சில மணி துளிகள் முன்புதான் பிறந்து இன்னும் பாலித்தீன் பிரிக்கவில்லை போல தோன்றினாள். பெரிய கரிய விழிகள், இரானிய நிறம். விழிகளின் தாக்கத்தை சமாளிக்க ஆஞ்சநேயரால் தான் இயலும். கெட்ட எண்ணங்களையும் மன மஸ்டுகளையும் அலம்பிவிடும் மெல்லியல் பார்வை. இவள் கேட்டால் ஒரு காக்கடா பூவுக்கு கூட கடல் கடந்து மலைகளை தாவி அசுரனை கொன்று கொண்டு வர தயாராக இருந்தான் வசந்த். கணேஷ் கூட சற்று அதிர்ந்து போய் அவளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டிய சிரமத்தில் இருந்தான். அவளுக்கு லேசான பூனை கண்ணா அல்லது நீல நிற கோழி போல கண்களா தெரியவில்லை. காண்டாக்ட் லென்ஸாகவும் இருக்கலாம். அடிக்கடி கண்ணை சிமிட்டினாள். தமிழ் சினிமா கேட்கும் தேகக்கட்டு இல்லாத அவள் வெற்றி ஆச்சரியம்தான். எப்போதாவது விதிவிலக்காக கோடம்பாக்கம் ஓரிரு ஒல்லி நடிகைகளை அனுமதிக்கிறது. அந்த வகையில் வந்தவள் இவள். கௌரி அவளை, நீங்க நெஜந்தானா, நான் தொட்டு பார்க்கலாமா என்றாள் ஆச்சரியத்துடன். நோட்டு புத்தகத்தில் 8 கையெழுத்து வாங்கி கொண்டாள். நண்ப நண்பிகள் யாருமே நம்ப போவதில்லையாம் என்றும் சொன்னாள். பேர் என்ன என்று கேட்டு டு கௌரி வித் லவ் என்று உச்சரித்துக் கொண்டே கையெழுத்திட்டாள் தேஜு. விரல்கள் அதற்கே சிவந்தன. மிஸ் தேஜோமயின்னு உங்களை கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நேரமாகும் போல இருக்கே என்றான் கணேஷ். தேஜுன்னு கூப்பிடுங்க, இல்ல முன்னி. நீங்க என் பிரதர் சமான் என்றாள் தேஜு. அவ்வளவு வயசா தெரியறாரா எங்க பாஸ் என்று கேட்டான் வசந்த். சாரி சாரி, அந்த அர்த்தத்துல சொல்லல, அண்ணன் சமான். சாரி என்றாள் மறுபடியும். பரவாயில்ல, நானு, நீங்க இன்னொரு அண்ணன். வேற ரோலுக்கு சான்ஸ் இருக்கா? என் பேரு வசந்த் என்றான். வழியாதீங்க, அம்ஜத் பழி போட்டுருவான் வசந்த் என்றாள் கௌரி. கணேஷா, போல்னேஸ் சார் லாக் தானே, கொடுத்துருங்க.
சம்பத் சார் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அக்ரிமெண்ட் பேப்பரை திருப்பி வாங்கிடுங்க. தலை சுத்துது. அம்ஜத் யாரு, சம்பத் யாரு கேட்டான் கணேஷ். தனியா சொல்றேன் கணேஷ், உங்ககிட்ட மட்டும். நீங்க பிலிம்பேர் படிக்கிறது இல்லையா என்று கேட்டாள் கௌரி. பாஸ் படிக்கிற ஒரே பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான். முழு பணத்தையும் கொடுத்துடலாம்னா எங்க உதவி தேவையே இல்லையே உங்களுக்கு என்றான் கணேஷ். போனா போகுது வக்கீல் சார், அம்ஜு கிட்ட சொன்னா உடனே கொடுப்பான். ஆனா நான் கேட்க மாட்டேன். கௌரி அவளிடம், கண்ணோடு கண் படத்துல பிளைண்ட் கேர்ளா வந்தீங்க. வசந்த் என்ன அறுது தெரியுமா? ஆபரேஷன் பண்ண டாக்டரே மொலஸ்ட் பண்ணனவன். என்ன ஒரு டைலமா பாருங்க. அப்படியா? என்ன பண்றான்? கண் பார்வை வந்ததும் விட்ட இடத்துல தொடரானா? பார்த்தே ஆகணும்னா. அது என்ன கதை என்று கேட்டாள் தேஜு. கண்ணோடு கண் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? என்னங்க, நீங்க ஆக்ட் பண்ண படங்க. ஓ யா, ஞாபகம் வந்துருச்சு. எங்க, ஒரு நாளைக்கு சுவிட்சர்லாந்து, ஒரு நாள் நியூசிலாந்து, ஒரு நாள் சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு நாள் பல்லாவரம் குவாரின்னு என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னே மெமரியில இருக்கிறது இல்ல. சம்பத் சார் 3.5 லட்சம் கமிட் பண்ணி இருக்காரு. சம்பத்துங்கிறது? சம்பத் சார் என்று அவள் அழைக்க அடுத்த அறையிலிருந்து சம்பத் வந்தார். மாநிறமாக அகன்ற நெற்றியில் ஒற்றை தீற்று விபூதி இட்டுக் கொண்டு 2 செல்போனில் பேசிக் கொண்டு வந்தார். மாலை போட்டிருந்தார். கரிய உடையில் இருந்தார். வெள்ளிக்கிழமை ஜெட்ல புக் பண்ணிட்டு வின்சர் மேனர்ல ரூம் போட்டுருங்க. பெங்களூர் ஷூட்டிங் முடிச்சிட்டு பை ரோடு ஊட்டி வந்துருவோம். ஒரு நாள் போதும் இல்ல? பேட்ச் ஒர்க்கு தானே. ஹாய், ஐ எம் சம்பத், தேஜஸ் பிஎஸ். கணேஷ், உங்களை பத்தி கேள்விப்படாதவங்க யாரு? வணக்கம் தமிழகத்துல வந்தீங்கல்ல? இல்லீங்க, ஸ்டார் நியூஸ்ல தான் வந்திருக்காரு எங்க பாஸ் என்றான் வசந்த். நான் கூட லா படிச்சிருக்கேன். இடம் மாத்திக்கலாமா என்றான் வசந்த். வெரி ஃபன்னி. தேஜு சொல்றாப்ல கோவை கவுண்டருக்கு கொடுத்து தொலைச்சிடலாம். 2003 வரைக்கும் கால் ஷீட் இல்ல பாருங்கோ என்று ஒரு சிறிய 2 இன்ச் அகல நோட்டு புத்தகத்தை காட்டினார். அதில் ரோஜாவோ ரோஜா 17, என் மனதுக்கு இனியவளே செப்டம்பர் 10, 14, முதலை 18, நியூசிலாந்து மலேசியா ஸ்டார் ஷோ என்றெல்லாம் பரிபாஷையில் எழுதியிருந்தது. எனக்கு புரியல. அந்த பொண்ணை போட்டு படுத்தரேல், அது மட்டும் தெரியுது என்றான் வசந்த். கமிட் ஆயிருக்குல்ல, அட்வான்ஸ் வாங்கி இருக்குல்ல, அதான். பாதியை திருப்பி கொடுத்துருங்களேன். செலவழிச்சாச்சுங்க, சுவாகா. தேஜி மேடம் என்று கைகடியாரத்தை தட்டி காட்டி, பிரசாந்த் போகணுமா என்றார் அவர். சிக்கல்தான். கௌரி உடனே, கணவன் மனைவியில உங்க டைவர்ஸ் பேப்பர்களை கிழிச்செறியறீங்க பாருங்க, சூப்பருங்க என்றால் மலைத்து போய். அப்படியா? யூ லைக் இட்? அம்ஜுத்துக்கு கூட போட்டு காட்டணும் குட் லக்ல. அம்ஜு, அம்ஜு, ஹூ இஸ் திஸ் அம்ஜு? அப்போது அங்கே இருந்த போன் ஒலிக்க அவள் கண்கள் வெறிந்து உடல் பரபரத்தது. அதை சம்பத்தி எடுத்து அம்ஜத் ஷா என்று அவளை கோபமாக பார்த்து கொண்டு போனை சட்டையில் தேய்த்து கொண்டு கொடுக்க அவள் அதை ஆர்வத்துடன் பிடுங்கிக் கொண்டாள். ஹலோ அம்ஜு, ஹவ் ஆர் யூ? ஸ்வீட்டி பாய், தீன் தின்சே நீன்னை ஆத்தியார் என்று கிரீச்சிட்ட குரலில் பேசிக்கொண்டு கார்ட்லெஸை எடுத்துக்கொண்டு அடுத்த அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். சம்பத், பட்சி யாரு என்றான் வசந்த். ஏன் கேக்குறப்போ வசந்த், ஒவ்வொரு நாளும் பிளைட் புடிச்சு வந்துடுறான். ஷெரட்டன்ல நம்ம செலவுல தங்குறான், திங்கறான், போட்டு துவைக்கிறான். இவள ஷூட்டிங்ல கூட விடுறதில்ல. ஸ்பாட்லயே வந்து உட்கார்ந்துக்கிறான். அடிக்கடி பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுக்கறான். நன்னாவா இருக்கு நம்ம தமிழ் கல்ச்சருக்கு? போட்டோ எடுக்காம அடைகாக்க வேண்டி இருக்கு. என்னடா காதல் இது? அவர் வாசனை பாக்கு டப்பாவை திறந்து சிறு பிளாஸ்டிக் ஸ்பூனில் வாயில் எடுத்து போட்டுக்கொள்ள அதன் வாசனை பஸ் ஸ்டாண்டு வரை பரவியது. இத்தனைக்கும் அவனுக்கு கல்யாணமாகி கிளி மாதிரி பொண்டாட்டி, 2 சின்ன பொண்ணுங்க. இதுக்கு பகவான் அழகையும் திறமையும் கொடுத்திருக்காரு. ஆனா இது கிறுக்கு லைஃப கெடுத்து குட்டிச்சோராக்கணும்னு வலுக்கட்டாயமா நிக்கிறா. எங்க கொண்டு போய் விடும்னு தெரியல. நீங்க புறப்படுங்க வக்கீல்ஸ். இவ பேசி மாயறதுக்கு குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் ஆகும். எஸ்டிடிலேயே சொத்தை எழுதி வையுங்கிறான்.
என்று அழுத்துக் கொண்டார் சம்பத். ரூமுக்குள்ளே அவள் பேசுவது லவ் யூ, லவ் யூ அம்ஜி என்று திரும்ப திரும்ப சொல்வது லேசாக கேட்டது. பாஸ், வாங்க போகலாம். இனிமேலும் இந்த உரையாடலை கேட்டா பிரான்றதுக்கு பாய தேட வேண்டி வரும். நமக்கு டயம் இல்ல. பாய் இருக்கா சம்பத்? மாடியில இருக்கு. போய் பிராண்டுங்க, நாங்க வர்றோம். திரும்ப செல்லும் போது மண்டை நொறுங்கி இருந்த வேனை கணேஷ் ஓட்டி வந்தான். ஸ்மூத்தா தான் போகுது. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருக்குல்ல இதுக்கு? இருக்கு பாஸ். இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாளோ? வசந்த் பண்ண மிஸ்டேக் இல்லையோ இது? வசந்த் கடுப்பாகி கௌரியை வம்புக்கு இழுத்தான். காரணம் கணேஷ் தான். இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அந்த டயர் விஷயமா யோசனை சொன்னீங்க. ஆனா தேஜு கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு வழியறீங்களே, ஒட்டலியே. கணேஷ், நீங்க அவன் நடிச்ச படம் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதான், ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா அது என்ன தோசி படமா இருந்தாலும் இவளுடைய நடிப்புனால ஒரு உசுறு உசுரும் பாருங்க. டிவில கூட நீங்க பார்த்ததில்ல? டிவியில பாஸ் நியூஸ் மட்டும் பாப்பாரு. நான் மிட் நைட் மசாலா மட்டும், அதுவும் சவுண்ட் இல்லாம. எனிவே, நீங்க கொடுத்த யோசனைக்கு நன்றி. என்ன வசந்த், ரொம்ப தான் இம்ப்ரெஸ் பண்ணணும்தான் நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு ரிடில் சொல்றேன், நீ எவ்வளவு புத்திசாலி பார்க்கலாம். ஐயோ, நான் உங்களோட எல்லாம் ஒப்பிட்டா மண்டுங்க என்று பதறினாள் கௌரி. எவ்வளவு மண்டு பார்க்கலாமே. டேபிள் டென்னிஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பிங் பாங்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன பாங்கோ? அந்த சைஸுக்கு 2 பொண்ணுங்க உங்க காலேஜ்ல அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. வசந்த் என்று கணேஷ் அதட்டல் போட்டான். அப்போது அப்ப பந்து அடிச்சதுல மிஸ் ஆகி ஹாலுக்கு வெளியே உருண்டு புல்லுல ஒரு பள்ளத்துல விழுந்துருது. பள்ளம் ஆழமா இருக்கு. கையை விட்டா ரீச் பண்ண முடியல. பள்ளம் கொஞ்சம் கோணலா வேற இருக்கு. குச்சியை விட்டு எடுக்கவும் முடியாது. வேற எப்படி பந்து எடுப்பீங்க? எனக்கு சரியா புரியலையே என்றாள் கௌரி. வசந்த் ஒரு காகிதத்தை எடுத்து படம் வரைந்து காட்டினான். அவள் கண்ணாடியை கழற்றி விட்டு சிறிது நேரம் யோசித்தாள். உங்களுக்கு விட தெரியுமா? நல்லா வரையறீங்களே. தெரியுமே, ஆனா சொல்ல மாட்டனே என்றான் வசந்த். ராத்திரி முழுக்க யோசிச்சு மருகி மண்டி போட்டு கெஞ்சினா சொல்லுவேன். வாக்வூம் கிளீனர்னு சொல்லாதீங்க, பந்து உடைஞ்சிரும். சொல்ல வேண்டாம் நீங்க, நான் யோசிக்கிறனே என்றாள் கௌரி யோசித்தபடியே. குழப்பத்துல உங்க மேட்டரை மறந்தே போயிட்டோம். என்ன சொல்லுங்க. யவனிக்கான்னு ஏதோ சொன்னீங்க, அது யாரு கேட்டான் கணேஷ். யவனிக்காங்கிறது ஒரு சிலைங்க. சோழர் காலத்து பஞ்சலோக சிலை. யவனிகா பிரான்சஸ்னு 4 தேவதைகளோட சிலை. ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமான்னு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தேஜோமயி எல்லாம் மறந்துடுவீங்க. கணேஷ் அதை கேட்டு பரபரப்படைந்தான். வெயிட் அ மினிட். யவனிகா பிரான்சஸ், ராஜேந்திரன் 2 திருமலவாடி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஆமா. யூ மீன் உங்ககிட்ட ஒரு யவனிகா இருக்கா? இருந்தா இப்ப இல்ல. உடையார் வீர ராஜேந்திரன் செஞ்சது இல்லையா? ஆமா, அதேதான். பாஸ், இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் மயிரை பிச்சுக்கிறத நிறுத்த சௌகரியமா இருக்கும். வசந்த், யவனிகாங்கிறது கிபி 1060-61 சேர்ந்த அற்புதமான 4 சிலைகள். அத பத்தி தனியா ஆராய்ச்சி புத்தகங்களே 40 இருக்கு. சிலையா? பெண்கள சிலையா? மலையில வர்ற மாதிரி? அதையெல்லாம் பீட் அடிக்கும். அவ்வளவு அற்புதமான சோழர் காலத்து பஞ்சலோக சிலைகள். மொத்தமே 4 தான் உலகத்துல இருக்கு. ஒன்னு ஜெர்மனி மியூனிச்ல ஒரு பிரைவேட் கலெக்ஷன்ல இருக்கு. ஒன்னு நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருக்கு. ஒன்னு பிரிட்டிஷ் மியூசியத்துல. 4வது தான் எங்க இருக்குன்னு எத்தனையோ ஏஷியங்கள் இருக்கு. 4வது தான் ராஜ செல்லையாங்கிறவருடைய பிரைவேட் கலெக்ஷன்ல இருந்தது. இந்த கையால தொட்டு தடவி இருக்கேன். குழந்தை மாதிரி பராமரிச்சிருக்கேன் கணேஷ் சார் என்றாள் ஆச்சரியத்துடன் கௌரி. எங்க அது? திருடு போயிடுச்சு. அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் என்றாள். என்ன மதிப்பு இருக்கும் என்று கேட்டான் வசந்த். நான் சொல்றேன், 3வதுக்கு 10 மில்லியன் கொடுத்தாங்களாம். அதுவும் 1978ல. ரூபாயா? இல்ல, டாலர். அதாவது 45 கோடி. ஆமா வசந்த், உங்க பந்தை எடுக்கிறது
எப்படின்னு தெரிஞ்சு போச்சு என்றாள் கௌரி. அத்தியாயம் 3. டேபிள் டென்னிஸ் பந்து தண்ணீர்ல மிதக்கும் இல்லையா வசந்த் என்றாள் கௌரி. அவள் கண்களில் குறும்பும் வெற்றியும் தெரிந்தது. மேல சொல்லாதீங்க, உங்களுக்கு விட தெரிஞ்சிருச்சு. நீங்க புத்திசாலிதான், நான் அம்பேல் என்றான் வசந்த். சில நேரங்கள்ல நீங்கிறீங்க, சில நேரங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு வழிக்கு வாங்க என்றாள் கௌரி. நான் உங்களை மறுபடியும் மடக்கிற வரைக்கும் நீங்க நீங்காது என்றான் வசந்த். வசந்த், புரியலடா. தண்ணி, டேபிள் டென்னிஸ், பந்து, மேட்டர் என்னடா? நான் சரியா கவனிக்கல என்றான் கணேஷ். பாஸ், ஒரு குழியில பிங்பாங் பந்து விழுந்துருச்சு. கை விட்டு எடுக்க முடியல. சேதம் இல்லாம எப்படி எடுப்பேன்னு மேடம கேட்டேன். குழியில தண்ணி கொட்டுனா தானா மிதந்து வருது. இத போய் ஒரு புதிர்னு. என்ன வசந்த், என்னை ஏமாத்திட்டீங்களே. இத சொல்லுங்க. இதே குழியில ஒரு குருவி விழுந்துருச்சு, கை எட்டல, எப்படி எடுப்பீங்க என்று கேட்டாள் கௌரி. அப்புறம் சொல்றேன் என்றான் வசந்த். உங்களுக்கு யவனிகா காணாம போனது கவலை இல்லையா? அதை விட்டுட்டீங்களே அப்படியே என்றான் கணேஷ். ஓ சாரி, என் ப்ராப்ளமே இதுதான். பஸ்ஸல்னா முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுடுவேன். உங்களை கூட்டிக்கிட்டு போக தான் வந்தேன் கணேஷ். ராஜா சார் எப்படியாவது 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லி இருக்காரு. ராஜா சாருங்கிறது? ஓ, நான் சொல்லலையா? ராஜ செல்லையா. அவருடைய பிரைவேட் மியூசியத்திலிருந்து தான் யவனிகா சிலை காணாம போச்சு. இதுல நீங்க எங்க வர்றீங்க? நான் தான் அதை தொலைச்ச பாவாத்மா, துர்பாகியவதி. எனக்கு 15 நாள் கெடு கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா போலீஸ் கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பலி நான் தான். வசந்த் சொன்னான். ஓ யா என்றான் சந்தோஷமாக. கதை ஆரம்பிக்கிற போது மத்தியானத்துக்குள்ள அரெஸ்ட்னு சொன்னீங்க. அப்படி சொன்னாத்தானே வருவீங்க. டைம் கொடுத்திருக்காரு எனக்கு. இப்ப நீங்க 10 நிமிஷம் வந்துட்டு பெரியவரை சந்திச்சு கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு போறப்ப அப்படியே திருடு போன இடத்தையும் பார்க்க முடியும் இல்லையா? என்ன வசந்த் என்றான் கணேஷ். சில்லற புரளுமா பாஸ்? கௌரி தன் கைப்பையில் இருந்து 10,000 ரூபாய்க்கான 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தாள். வாங்கிக்குங்க. என்ன நோட் அடிக்கிறீங்களா? இது எதுக்கு என்றான் கணேஷ். அவரை வந்து பார்க்க முன்பணம். உங்க நேரம் பொன்னானதுன்னு அவருக்கு தெரியும். நாங்க கேஸ் எடுத்துக்கலன்னா திருப்பி கொடுக்க வேண்டாங்க. நீங்க வந்து கேஸ பத்தி கேட்க போற 1 மணி நேரத்துக்கு இதுன்னு சொன்னாரு. பரவாயில்ல வசந்த், நாம நாரிமன் கே வேணுகோபால் ரேஞ்சுக்கு வந்துட்டோம்டா என்று சொன்ன கணேஷ் அவள் கையை பிடுங்கி நோட்டு கற்றையை அழுத்தி, வச்சுக்கங்க, எங்களை பத்தி தெரியாதவருக்கு என்றான் கணேஷ். இல்ல, அவருக்கு தெரியும், நான் தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கோர்ட்டுல பாத்திருக்கேன். அந்த மறுபிறவி கேஸ எடுத்துட்டு வாதாடினப்ப. பாஸ், தினேஷ்குமார் சீனு கேஸ சொல்றாங்க. சென்னையில் இந்த மாதிரியான வீடுகள் உள்ளனவா? கிரீன்வேஸ் சாலையில் ஐயப்பா கோயில் தாண்டி அமைதியான இடத்தில் ஏக்கர் கணக்கான புல்வெளியை கடந்து பச்சை இருட்டில் ஒளிந்திருந்தது வீடு. காம்பவுண்ட் சுவர்கள் அதன் பிரம்மாண்டத்தை முழுவதும் மறைத்தன. திருட முயற்சிப்பவர்கள் 16 அடி ஏறி முள்கம்பியை வெட்டித்தான் மறுபுறம் குதிக்க வேண்டும். அவை மின்சார கம்பிகள் போல பீங்கான் இன்சுலேட்டர்கள் தெரிந்தன. ஏழை நாடான இந்தியாவில் இம்மாதிரி வீட்டில் இருவர் வாழ்வது அநியாயம் என்று அந்த வீடே சொல்வது போல இருந்தது. வாசலில் இருந்த சிறிய எலக்ட்ரானிக் சாதனத்தில் கௌரி தன் பையில் இருந்து ஐடி கார்டை எடுத்து ஸ்வைப்பினாள். பச்சை விளக்கு எரிய மோட்டாரால் இயங்கிய கன இரும்பு கதவு மெல்ல திறந்தது. கௌரியை பார்த்ததும் கூர்கா அடையாளம் கண்டு கொண்டதாக தெரிந்தது. வேனை உள்ளே அனுமதித்தான். அதன் மண்டை நசுங்களை பார்த்து ஏதோ கேட்க விரும்பி, நமக்கு எதற்கு வம்பு என்று ரத்து செய்தான். உள்ளே பாதை வளைந்து வளைந்து போய்கொண்டே இருந்தது. முடிச்சான கொரியன் கிராஸ் விரிந்த புல் தரையில் ஒரு புள்ளி நாய் அவர்களுடன் ஓடி வந்தது. கட்டடம் முழுவதுமே கண்ணாடியால் கட்டப்பட்டு 10% தான் கல் சுவர். 3 கார்கள் தாராளமாக நின்று கொண்டிருந்த போர்டிகோ. அதில் ஒன்று BMW. அதன் பின்னால் கணேஷ் நிறுத்திய வேனை அது துச்சமாக பார்த்தது. சீருடை அணிந்த காரோட்டி கையுறை கைகளால் இல்லாத தூசியை தட்டி கொண்டிருந்தான். எதிரே நீச்சல் குளமும் டென்னிஸ் கோர்ட்டும்
ஜிம்மும் தெரிந்தன. வாசலில் நின்று கொண்டிருந்த ராஜ செல்லையா அவர்களை வரவேற்றார். வாங்க, கௌரி உங்களை பத்தி சொல்லிச்சு. என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ் ஏதாச்சும்? ஓமிக்ரனேட் ஜூஸ் நல்லது. டே அப்பா, ஜூஸ் கொண்டு வாப்பா. நீங்க உட்காருங்க. அவர்கள் வரவேற்பறையில் உட்கார்ந்தார்கள். ராஜ செல்லையாவுக்கு கணேஷின் வயதுதான் இருக்கும். வழுக்கையால் மூத்தவராக தெரிந்தார். நீங்க லா காலேஜ் எந்த இயர்? நான் முதல் வருஷம் படிச்சுட்டு நிறுத்திட்டேன். கணேஷுக்கு இப்பொழுது அவரை ஞாபகம் வந்துவிட்டது. ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தின் இரண்டாவது மகன். மூத்தவர் ஓடி ஆடி உலகை வென்று பல தொழில்களை வெற்றியுடன் கவனித்துக் கொண்டிருக்க, இவர் பந்தய குதிரைகள், பழங்கால சிற்பங்கள், கிளைடர், மைக்ரோலைட், ஏரோப்ளேன் ஓட்டுவது, ஃபார்முலா ரேசிங், விண்ட் சர்ஃபிங், ஃப்ரிட்ஜ் ஆட்டம், அரிய தபால் தலைகள், பிரிட்டிஷ் காலத்து ஞாபக சாமான்கள், சதுரங்க ஆட்டம், இதிலெல்லாம் ஈடுபாடு உடையவர். சென்னையில் உள்ள எல்லா நுனிநாக்கு ஆங்கில நிறுவனங்களுக்கும் புரவலர். எல்லா சந்தேக கேஸ் சமூக சேவகங்களுக்கும் ரிப்பன் வெட்டி. திருமணமாகவில்லை. கௌரி சொல்லிச்சா கணேஷ்? விலை மதிப்பில்லாததுங்க. யவனிகா பிரான்சஸ் கலெக்டர் சர்க்கிள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுல ஒண்ணு என்கிட்ட இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. முட்டாள் பொண்ணு என்ன செஞ்சதோ, அலாரம பைபாஸ் பண்ணிருச்சோ தெரியல. கௌரி, உனக்கு இருக்குது நகத்துல ஊசி. அது மட்டும் கிடைக்கல, பலி போட்டுடுவேன். என்ன விலை தெரியுமா சார்? கௌரி சொன்னாங்க. இருந்தாலும் போர்வையா சொல்லல இல்லையா? ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுங்க. ஒரே சமயத்துல 4 விஷயத்தை யோசிக்கும். வெகுளி. என்ன பண்ணி இருக்குன்னா, ஏசி ரிப்பேர்னு சொல்லி ஒருத்த வந்திருக்கான். கதவை திறந்து விட்டுருக்கு. கண்காணிக்கல. அது பாட்டுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. லவட்டிட்டான். வாங்க நாம பார்க்கலாம் என்று எழுந்து துடிப்பாக நடந்தார். முதல்ல என் மியூசியத்தை பாருங்க. நவாப் சாலர்ஜங் மாதிரி இல்லைனாலும் என்கிட்ட சில அரும் பொருட்கள் உள்ளன என்றார் அவர். உடனே வசந்த், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமே, இந்த யவனிகா மேட்டர் மட்டும் சொல்லுங்க என்றான். அதை கேட்டு அவர் முகம் சுருங்கியது. உண்மைதான், நீங்கெல்லாம் பிஸி லாயர்ஸ். என்ன மாதிரி ஐல் ரிச்சுக்கு அதிக நேரம் செலவழிக்க முடியாது. கௌரி, அட்வான்ஸ் கொடுத்தல்ல? உடனே கௌரி, இன்னும் கொடுக்கல சார் என்றாள். அட்வான்ஸ் ஒன்னும் பெருசில்ல. நீங்க கேஸ் எடுத்துக்க ஒரு இன்சென்டிவ், அவ்வளவுதான். உங்களுக்கு தேவைப்படுறப்ப வச்சுக்கோங்க. வர்ற மகாலட்சுமிய வேணான்னு சொல்லாதீங்க என்றார் ராஜா. திருட்டு நடந்த இடத்தை பாத்திரலாமா என்றான் கணேஷ். அவனுக்கு அந்த பணத்தை வாங்கிக் கொள்வதில் தயக்கம் தெளிவாக இருந்தது. மாடிக்கு செல்லும் மரப்படிகளிலேயே பற்பல விதமான அரிய கலைப்பொருட்கள் இருப்பதை கணேஷ் கவனித்தான். பல நவீன வண்ண சித்திரங்களும் இருப்பதை பார்த்தான். ரெம்பிராண்ட், டெகா, வான்ஹாப், பால் கோகேன் போன்றவர்களின் அற்புதமான பிரதிகள் இருந்தன. இது ஒரிஜினல் ஷக்கல் என்றார் ராஜா. தலகில மாட்டியிருக்கீங்களோ? ச்சே, இல்லடா. இந்த இங்கு தெளிச்ச நாய் கடிக்குமா? அது அவர்களுடன் படியேறி வந்தது. ஈட்டி போன்ற உடல்வாகு கொண்ட டால்மேஷியன் கண்கள் அருகே ரோஜா நிறம். பயத்துடனே தான் கேட்டான் வசந்த். கூட நான் இருக்கிறப்ப யாரையும் கடிக்காது என்றார் ராஜா. கல்லால் சிலை, செம்பால் சிலை, காது மூக்கு உடைந்த புத்தர் தலை, இது அசோகர் காலத்துதுங்க என்றார் ராஜா. ஆப்கானிஸ்தான்ல அநியாயமா பாம் போட்டு தொலைச்சாம் பாருங்க, அதுல ஒரு பீஸ் கேட்டிருக்கேன். போராபுதூர் தெரியுங்களா உங்களுக்கு? கம்போடியா. எனக்கு கிராப்பட்டி புதூர் தாங்க தெரியும், திருச்சி. சிறிய அழகான பெட்டிகளில் பழங்காலத்து பட்டா கத்திகளும் ஆபரணங்களும் வைத்து அழகாக ஒளி அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கத்தி ராஜராஜ சோழன் பட்டமேற்பின் போது பயன்படுத்தினது. என்ன வருஷம் தெரியுமோ என்று கேட்டான் ராஜா. கிபி 985 ஜூன் 25 ஜூலை 27 என்றார் கணேஷ். உங்களுக்கு சோழ சரித்திரம் தெரியுமா என்றார் ராஜா ஆச்சரியத்துடன். அவருக்கு தெரியாதது ஒரே விஷயம் மட்டும்தான், காதல் என்றான் வசந்த். ஓ, நம்ம கட்சி என்றார் ராஜா. கணேஷ், நீங்க சொல்ற தேதி? கோனேரி ராஜபுரம் இன்ஸ்கிரிப்ஷன் படி ராபர்ட் சிவ் டேட்டை கால்குலேட் பண்ணியிருக்காரு. கௌரி, கொஞ்சம் தள்ளியே நடங்க. பாசு கோனேரி ராஜபுரத்துல புகுந்துட்டா வெளியவே வரமாட்டாரு என்றான் வசந்த். கணேஷ், யூ அமேஸ் மீ. இந்த கத்திய மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா உறைந்த ரத்தம் கூட இருக்கும்.
டிஎன்ஏ கூட எடுக்க முடியும். இந்த காதணி குந்தவை பிராட்டியை போட்டுக்கிட்டு இருந்தது என்று அதையும் காட்டினார். உடனே வசந்த், சார், எனக்கு ஒரு சந்தேகம். அந்த காலங்கள்ல பெண்கள் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களோ என்று தன் சந்தேகத்தை கேட்டான். டேய் வசந்த் என்று அதட்டினான் கணேஷ். பாஸ், ஒரு சரித்திர ஆர்வத்தால தான் கேக்குறேன். அவங்கெல்லாம் கச்சினை ஏதோ அணிந்ததா சொல்லுவாங்க என்றார் ராஜா. அதெல்லாம் பத்மவாசன் படத்துல தாங்க. இந்த சிலைகளை எல்லாம் பார்த்தா சும்மா காத்தோட்டமா ஃப்ரீயா இருந்தாப்புலதான் தெரியுது. ரொம்ப அசௌகரியமா இருக்கும் இல்லையா கௌரி? உடனே அவள், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். உண்மையிலேயே பிராங்கிறது தான் கொஞ்சம் அவஸ்தை என்றாள். டெவில்ஸ் டிக்ஷனரியில பிராங்கிறது பெரும்பாலும் காலியாக இருக்கும் உடைன்னு சொல்லி இருக்கு. அளக்காதீங்க, ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் நானும் படிச்சிருக்கேன் என்றார் ராஜா. என் பாயிண்ட் என்னன்னா, சோழர் காலத்துல பிரா போட்டிருந்தாங்களா அப்படிங்கிறது தான். டேய் வசந்த், இந்த உள்ளாடை ஆராய்ச்சிய அப்புறம் வச்சுக்கலாமா? அதட்டினான் கணேஷ். மாடிப்படி முடிவில் இருந்த பெரிய ஹாலில் அவர்கள் நுழைந்தார்கள். தரையில் பாலிஷ் போட்ட மரப்பாளங்கள் வேறு இருந்தன. மத்தியில் நடுநாயகமாக ஒரு கண்ணாடி பெட்டி செங்குத்தாக நின்று கொண்டிருந்தது. கண்ணாடி உடைந்திருந்தது. பெட்டி காலியாக இருந்தது. கசங்கிய நீல வெல்வெட்டு தெரிந்தது. கண்ணாடி சில்லுகள் அருகே சிதறி இருந்தன. உடனே கணேஷ் கேட்டான், இந்த கண்ணாடி எல்லாம் யாராவது தொட்டாங்களா? இல்ல இல்ல, கலைக்காம தான் இருக்கு. பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். இதுக்குள்ளதான் சிலை இருந்ததா? ஆமாங்க. அலாரம் சிஸ்டம் ஏதாவது இருந்ததா? நிச்சயமா, மியூனிக்ல இருந்து வாங்கி வச்சிருக்கேன். சுவரில் இருந்த கீபோர்டில் எண்களை ஒத்தினார். அங்கே போய் நின்னு பாருங்க என்றார் ராஜா. வசந்த் அதன் அருகில் நின்றதும் ஊய் ஊய் என்று ஊளை கேட்டது. இந்த அறை பூராவும் இன்ஃப்ராரெட் பரவி இருக்கு. எனேபிள் பண்ணி இருக்கேன். பெட்டியை தொட்டாலும் அலரும் என்று மறுபடி எண்களை ஒத்திய போது ஊளை நின்றது. அன்னைக்கே அலறல் சத்தம் கேட்கல என்றான் கணேஷ். டிசேபிள் பண்ணி வச்சிருக்கணும் என்றார் ராஜா. கணேஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான். இந்த அலாரம இயக்க யார் யாருக்கு தெரியும்? கௌரிக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ட்ரஸ்டி பார்ட்னர் நடேசனுக்கு தெரியும். பார்ட்னர்னா இதுல டென்னிஸ்லயா? இந்த மியூசிக் ட்ரஸ்டா என்று கேட்டான் கணேஷ். ஆமாங்க, பிரதர் தான் அமைச்சு கொடுத்தான். என் பிரதர் தெரியும்ல, ராஜராமையா. தெரியும் தெரியும், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆர்ஆர் குரூப். பாவம், அவன் சம்பாதிக்கிறான், நான் செலவழிக்கிறேன். எனக்கு பணம் துரத்துறதுல ஆர்வம் இல்ல. குதிரைகள், நாய்கள், சிலைகள், கடல் அலைகள், இது மேலதான் எனக்கு பிரியம். கார் ரேஸ், பங்கி ஜம்ப், ஐ வாண்ட் டு பிளே வித் டேஞ்சர். போதுமான அளவு சொத்து எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்காரு. அப்பப்ப போர்டு மீட்டிங்ல மட்டும் உட்கார்ந்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துருவேன். சம்பாதிக்க பிரதர் இருக்கான், செலவழிக்க நான். அதனால இந்த மாதிரியான செலவுகளை எங்க அப்பா ராஜகங்கையா பேர்ல ட்ரஸ்ட் ஏற்படுத்தி மியூசியம் மற்ற சமாச்சாரங்களை கவனிக்கிறோம். டாக்ஸ் பெனிஃபிட் ஏதோ கிடைக்குதாமே என்றார் நீளமாக ராஜா. அப்படியா என்றான் கணேஷ். அவன் கண்கள் சுற்றிலும் அலைந்தன. ஜன்னல் கதவுகள் உள்ளே தாளிடப்பட்டிருந்ததை கவனித்தான். கௌரி, நீங்க சொல்லுங்க, எப்படி காணாம போச்சு? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பெட்டியை திறந்து சிலைய தொடப்பேன். இதுக்குன்னு லின் லோஷன் எல்லாம் தனியா கொடுத்திருக்கார் ராஜா சார். போன வெள்ளிக்கிழமை தொடச்சிட்டு வச்சது நல்ல ஞாபகம் இருக்கு. அலாரம எனேபிள் பண்ணாப்பலதான் எனக்கு ஞாபகம். ரொம்ப ஹைடெக்குங்க. எனக்கு சில வேளையில தடுமாறும். டிசேபிள் பண்ணி இருந்தாலும் வாசல்ல கூர்காவை தாண்டி எலக்ட்ரிக் வேலிய நாயெல்லாம் தாண்டி ஒருத்தன் உள்ள வரணுங்க. அத்தனை பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். எனக்கு என்னவோ ஏசி டெக்னீஷியன் மேலதான் சந்தேகம். இந்த பொண்ணு அலாரம அணைச்சு வச்சிருக்கிறப்ப லவட்டிக்கிட்டு போயிருக்கலாம்னு. அவன் விலாசம் வச்சிருக்கேன், நீங்க அவனை முதல்ல விசாரிங்க என்றார் ராஜா. சிலை எவ்வளவு பெருசா இருக்கும்? 3 அடி. அற்புதமான சிலை. உலகத்திலேயே மொத்தம் இந்த மாதிரி 4 சொன்னாங்க. ஒன்னு மியூனிச், ஒன்னு லண்டன், ஒன்னு நியூயார்க். அதுவும் இந்த சிலை இருக்கு பாருங்க, என்ன பினிஷிங் தெரியுமா? பிரான்ஸ் காஸ்டிங்ல இந்தியா சோழ நாட்டு கலைஞர்களை அடிச்சுக்க இப்ப கூட உலகத்திலே ஆளு கிடையாதுன்னு ராபின்சன் எழுதியிருக்காரு. நான் படிச்சிருக்கேன் என்றான் கணேஷ். குமரேசான்னு ஒருத்தரை நீங்க சந்திச்சே ஆகணும். இதோட மதிப்பு அறிஞ்சவன் தான் திருடி இருக்கணும். சாதாரண திருடனா இருந்தா மத்த பளபள வெள்ளி சாமான்களை விட்டுருப்பானா?
என்று கேட்டான் கணேஷ். தங்கம் கூட இருக்குது என்றான் ராஜா. பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்சைடு ஜாப் என்றான் கணேஷ். பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் வசந்த். அதற்கு இன்சைடு ஜாப் என்றான் கணேஷ். வசந்த் அருகே வைத்திருந்த ஒரு கற்சிலையை சந்தேகமாக பார்த்தான். அம்மா அழகாதான் இருக்காங்க. கடைவாய் பல்லுதான் கொஞ்சம் வெளியே தெரியுது. அது காளி சிலைங்க. நல்லூர்ல கும்பகோணம் பக்கத்துல கிடைச்சது. 12ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டை விட்டு இந்தண்டா வரமாட்டீங்க போல. இன்சைடு ஜாப்னு எப்படி சொல்றீங்க பாஸ் என்று மீண்டும் பாஸை கேட்டான். விலைமதிப்பற்ற பலதும் இருக்கிறப்ப இத மட்டும் குறி வச்சு திருடி இருக்கான் பாரு, கில்லாடி. உடனே கணேஷ் ராஜாவின் பக்கம் திரும்பி, மிஸ்டர் ராஜா, நீங்க ஏன் போலீஸ கூப்பிடல? சிலை என்கிட்ட இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க. பிரைவேட் சர்க்கிள்ல தான் தெரியும். வெளியே தெரிஞ்சா கவர்மெண்ட் எடுத்துக்கிடும்னு ஒரு பயம். இது ஹெரிடேஜ் சமாச்சாரங்க. கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியில இருந்து ஏற்கனவே எனக்கு ஒரு கடிதாசு வந்துருச்சு என்றார் ராஜா. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.